ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷமாக பூக்காத எங்கள் மல்லிகைப்பூ செடி இன்றைக்கி 2 பூ பூத்துருக்குங்க. இதெல்லாம் ஒரு அதிசயமான்னு கேட்காதீங்க. ஏன்னா எங்கள் அம்மா 3 வருஷம் பட்ட பாடு இருக்கு. எப்பப்பப்பப்பப்ப போடாத உரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. எங்கள் அம்மா ஒரு டாக்டராகவே மாறிட்டாங்க செடிக்கு. இந்த செடியை மட்டும் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டாங்க, அப்பயும் பூக்கலை. எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம நெல்லிக்காய் செடியை வந்துட்டு பாராட்டி வளர்த்த மாதிரி இதையும் சீராட்டி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கள் தாத்தா வந்தாங்க, இந்த மாதிரி பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் அந்த காலத்தில் ஏதாவது செடி பூக்கலை இல்லைனா பழம் காய்க்கலை அப்படின்னா நாங்கள் வந்து மிரட்டுவோம். இந்த தடவை மட்டும் நீ பூக்கலை நீ வெட்டி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவோம் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா இது என்னடா பெரிய உருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா பூத்துருச்சு. எங்கள் அம்மா இதே டெக்னிக்கை மாதுளை செடிக்கும் பயன்படுத்தி பார்க்கலான்னு பயன்படுத்தினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ விட்டுருக்குங்க. இது பழமாக ஒன்றான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். உங்கள் வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செடி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ்